ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் பொது தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸில் ஏற்கனவே 2 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 2 டெஸ்ட்டு நீங்கள் இன்னும் முடிக்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி 2 டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் 3வது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். 3வது டெஸ்ட்டோட சிலபஸ் என்னென்னா, தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். டெஸ்ட் அட்டன் பண்ணுற நிறைய பேர் லைக் போட மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக்கு போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஆண்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது? எந்த ஆண்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1918. 1918 தான் சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் ஏற்றிருந்திருப்பாங்க. அடுத்தது 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த 3 வார்த்தைகளும் எந்தெந்த நூல்களில் முதல்ல இடம்பெற்றுச்சுன்னு கேட்குறாங்க. இதில் சரியான இணை என்னன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எது சரியான இணைன்னு சொல்லுங்க. தமிழ், தமிழ்நாடு, தமிழன். சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். இதில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. 2, 3 தவறாக இருக்குது. தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். தமிழன்ன்றது அப்பர் தேவாரத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் தமிழ்நாடுன்னு இடம்பெற்றிருந்திருக்கும். அப்போது சரியான இணை 1 மட்டும்தான். தமிழ், தொல்காப்பியம் இது மட்டும்தான் ரைட்டு. தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் வரும். தமிழன்ன்றது அப்பர் இயற்றிய தேவாரத்தில் முதல்ல சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்தது 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று தமிழ்நாட்டின் தொன்மையை எந்த நூல் குறிப்பிடுகிறது? பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று தமிழ்நாட்டின் தொன்மையை எந்த நூல் குறிப்பிடுகிறது? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருந்திருக்கும். அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார்? தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் கிரவுல். அடுத்தது 5வது கொஸ்டின். சங்க இலக்கியங்களில் மொத்தம் எத்தனை அடிகள் உள்ளன? சங்க இலக்கியங்களில் மொத்தம் எத்தனை அடிகள் உள்ளன? சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சங்க இலக்கியத்துல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 26,350. சங்க இலக்கியத்துல மொத்தமா 26,350 அடிகள் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின். பொறுத்துக, உழவர், கோடை, முதலை, அரசு இந்த வார்த்தைகள் எல்லாம் முதல்ல எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை சரியா பொருத்தி சொல்லுங்க. உழவர், கோடை, முதலை, அரசு பொருத்தி ஆன்சர் சொல்லுங்க. சரியான ஆன்சர்
ஆப்ஷன் ஏ 2314. உழவர் என்றது நற்றிணையில் இடம்பெற்றிருக்கும். கோடை என்றது அகநானூறு. முதலை என்றது குறுந்தொகை. அரசு என்றது திருக்குறள். இது எல்லாமே முதல்ல இந்த நூல்களில் தான் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேபிளில் நிறைய கொடுத்துருந்துருப்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 7வது கொஷின். 7வது கொஷின், செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய விரும்பியவர் யார்? செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய விரும்பியவர் யார்? சரியான விடை என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய விரும்பியவர் பாரதிதாசன். அடுத்தது 8வது கொஷின். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு முறைகளில் பொருந்தாதவை எது? கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு முறைகளில் பொருந்தாதவை எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்துவதில்லை. எகர ஒகர குறில் வேறுபாடு உண்டு. இதில் பொருந்தாதவை என்னன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும். 3 மட்டும்தான் இதில் தவறாக இருக்குது. எகர ஒகர குறில் வேறுபாடு இல்லைன்னு வந்திருக்கணும், இங்கே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கல்வெட்டுகளோட எழுத்துக்களோட அமைப்பு முறைகளில் எகர ஒகர குறில் வேறுபாடு இருந்திருக்காது, ஆனால் இங்கே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் பொருந்தாமல் இருக்குது. மீதி ரெண்டுமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்துவதில்லை. இது ரெண்டுமே சரிதான். 8வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும்தான் தவறாக இருக்கு. அடுத்தது 9வது கொஸ்டின். 5வது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 5வது உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1981. 5வது உலகத்தமிழ் மாநாடு 1981 மதுரையில் நடந்திருக்கும். அடுத்தது ஆப்ஷன் ஏல பாருங்க, 1987. இது 6வது உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடந்திருக்கும், கோலாலம்பூரில். அடுத்தது 1989 7வது உலகத்தமிழ் மாநாடு மொரிஷியஸில் நடந்திருக்கும். ஆப்ஷன் சி பாருங்க, 1974. இது 4வது உலகத்தமிழ் மாநாடு இலங்கையில் நடந்திருக்கும், யாழ்ப்பாணத்தில். 9வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1981. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்று இருந்திருக்கும். அடுத்தது 10வது கொஸ்டின். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாமல் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, தோடா. ஏன்னா மீதி 3மே நடுத்திராவிட மொழிகள், தோடா மட்டும்தான் தென் திராவிட மொழிகளில் வரும். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின். மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்கெழு கூடல் என்று கூறும் நூல் எது? மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்கெழு கூடல் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. எந்த நூல் இப்படி சொல்லுது தமிழ்கெழு கூடல்னு? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. புறநானூரில் தான் மதுரை தமிழ்ச்சங்கத்தினை தமிழ்கெழு கூடல்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின். தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என கூறியவர் யார்? தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது என கூறியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் தான் தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது 13வது கொஸ்டின். உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல்
பாவாணரால் எந்த ஆண்டு எழுதி வெளியிடப்பட்டது? உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் பாவாணரால் எந்த ஆண்டு எழுதி வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1966. 1966 தான் உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை பாவாணர் எழுதி வெளியிட்டு இருந்திருப்பாரு. அடுத்தது 14வது கொஸ்டின். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இது யார் சொன்னான்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரேறு. 14வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது 15வது கொஸ்டின். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்றவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கெல்லட். கெல்லட் தான் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும்னு சொல்றவர். அடுத்தது 16வது கொஸ்டின். சங்கப்புலவர்களில் பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? சங்கப்புலவர்களில் பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் இருந்தனர்? சங்கப்புலவர்கள்ல பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 49. சங்கப்புலவர்கள்ல பெண்பார் புலவர்கள் 49 பேர் தான் இருந்திருப்பாங்க. அடுத்தது ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க 473. இது மொத்த சங்கப்புலவர்களோட எண்ணிக்கை. மொத்த சங்கப்புலவர்கள் எத்தனை பேர்னா 473 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்தது 17வது கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1856. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் கால்டுவெல் தான் எழுதியிருப்பாரு. இது 1856 வெளியிடப்பட்டிருக்கும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் கால்டுவெல் எழுதியிருந்திருப்பாரு. அடுத்தது 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? யாருன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் தான் இந்த 4 மொழிகளையும் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் என சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின். 4 மொழி குடும்பத்தில் பொருந்தாதவை எது? 4 மொழி குடும்பத்தில் பொருந்தாதவை எது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்தோ திராவிட மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இதுல பொருந்தாதவை எதுன்னு சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தோ திராவிட மொழிகள். இது தவறா இருக்கு. இங்க இந்தோ ஆசிய மொழிகள்னு வந்திருக்கணும். இவங்க இந்தோ திராவிட மொழிகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறா இருக்கு. 19வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டின். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? யாருன்னு சொல்லுங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பதில் சொல்லுங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் தான் திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிட்டு இருந்திருப்பாரு.
அவ்வளோதான், 20 கொஷின் முடிச்சிட்டோம். இந்த 20 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்டில் மார்க் போடவே மாட்டேறீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே கமெண்டில் மார்க் போடுங்க. நாம் ஏன் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் வந்து டெஸ்ட் வைக்கிறோன்னா, ஏன்னா இலக்கணத்தில் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நிறையா கொஷின் கேட்குறாங்க. ஆனால் இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. அதனால தான் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்குற கொஷினை ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அந்த வகையில் தான் நம்ம இந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம டாபிக் வைஸாக தான் வைக்கிறோம். ஏற்கனவே அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து 2 டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸும் இதே சிலபஸ் தான். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த டாப்பிக்லேருந்து தான் 20 கொஷின் கேட்க போகிறோம். நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் நன்றி.